ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் இல்ல. சப்போர்ட் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல. டே எதுக்குடா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருந்தா அதுல ஒரு 4 காசு சம்பாதிச்சிட்டு இருந்த, ரெஸ்டாரண்ட் எல்லாம் திறந்துக்குது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு என்ன டிமோட்டிவேட் பண்ணவங்க தான் அதிகம். இதெல்லாம் நடக்காது, ஆகாது, முடியாதுன்னு சொன்னவங்க தான் அதிகம். அதனாலேயே எனக்கு வெறி அதிகமாயிடுச்சு. அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும், சாதிச்சு காட்டணும், முன்னுக்கு வந்து காட்டணும்ன்ற அந்த வெறி. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, உன்னால முடியாதுன்னு சொன்னவங்களா நான் அப்பயே நினைச்சேன் நபீல் வந்து எப்படியாவது முன்னுக்கு வந்துருவான், அன்னைக்கே நான் அதை நினைச்சேன் அப்படின்றாங்க இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு என்ன சொன்னாங்க, ஏன்டா நீ இதெல்லாம் பண்ணிக்கிற, வேஸ்டா இதெல்லாம், ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ன்றது அவ்வளவு ரிஸ்கியான பிசினஸ் தான். நாங்க பாக்குறவங்களாம் அதை 99% நல்லா கேட்டுக்கோங்கம்மா. நீங்க நல்லா இருக்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் 90% 99% பிடிக்காது. நீங்க நல்லா இருக்கிறது மேபி கொஞ்சம் ஆளுக்கு பிடிக்கலாம், ஆனா அவங்கள விட நீங்க நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. அதனால நீங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கஸே பண்ணாதீங்க. நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கனாலே நீங்க காலி. ஆமா, நீங்க முன்னுக்கு வரணுமா, ஜெயிக்கணுமா, சாதிக்கணுமா, நீங்க நல்லா இருக்கணும் இந்த உலகத்துல என்ற ஒரே உயிர், ஒரே சோல் என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் தான். ஏதாவது பேசணும்னா அம்மா கிட்ட பேசுங்க. ஆமா, வேற யாருக்கிட்டையும் பேசாதீங்க.